அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் டிசம்பர் 20 முதல் ஜனவரி 20, 2025 கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது, நினைத்ததை முடித்து பெரியவர் வழி பெரும் லாபம் வரும். மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன். நினைத்ததை முடித்து பெரியவர் வழி பெரும் லாபம் வரும். அந்த தலைப்பில் இருந்து தெரிஞ்சிருக்கலாம், இந்த மாதம் நல்லா இருக்கும், நினைத்ததை முடிக்கக்கூடிய காலமாக இருக்கும், பெரிய மனிதர்கள் ஆதரவால் பெரிய அளவுக்கு லாபங்கள் பெரும் லாபம் வரும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சியாக இருப்பது சிறப்பு. ஆனால் அவனே 12ஆம் இடத்ததிபதியாக வர்றதால கொஞ்சம் அலைச்சல் விரயம் இது இருக்கத்தான் செய்யும். அது லிமிட்டடாக பண்ணிக்கங்க, அளவான விரயங்களை பண்ணிக்கலாம் கால்குலேட்டிவாக. ஏன்னா 4, 9 கூடைய அந்த பாதகாதிபதியாக வரக்கூடியவர், ஆனால் அவரே பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் 12ஆம் இடத்துல இருக்கார். அது கொஞ்சம் அந்த பாதகம் வராமல் தவிர்க்கப்படும். ஆனால் 9ஆம் இடத்ததிபதி 12ல் இருக்கிறது கொஞ்சம், அது பூர்வ பாக்கியாதிபதி இருக்கிறப்ப ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க, நியாய தர்மம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி வரும். அது சம்பந்தமாக அறியாமையில் சிக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துலையும் அர்த்தாஷ்டம குருவாக 2, 11 கூட அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து நெகட்டிவாக அவங்களுக்கு வேலை பார்க்குறார். அதுவும் வக்ரம் பெற்று போயிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எதிர்பார்த்த விஷயங்களில் சொதப்பலும், எதிர்பாராத விஷயங்களில் பெரிய அளவுக்கு நன்மைகளையும் அந்த குரு பகவான் தருவார். இந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 9 days தாங்க 12ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு அடுத்தது 29/12/2024 அன்று மகரத்தில் இருந்து கும்ப சுக்கிரனாக மாறுகிறார். உங்கள் லக்னாதிபதியோடு வந்து இணைகிறார். அப்போ சூப்பராக இருக்கும். மெடிடேட் நல்லா பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராமல், நீங்கள் ஒரு பெரிய மேட்டிமை குணம் உள்ளவங்க, பெரிய ஆளுன்னு நினைக்காம, அண்டு காலப்புருஷ தத்துவப்படி 11ஆவது ராசியாக வர்றதால உங்கள் பேசிக் இன்டென்ஷனே எப்படி இருக்குன்னா, பெருசாக செய்யணும், பெரிய ஆளாக இருக்கணும், நம்ம செஞ்ச மாதிரி வேறு யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு இதுக்கு பண்ணுவீங்க. அதனால தான் கும்பத்தை போல் வாழ்ந்தவரும் இல்லை வீழ்ந்தவரும் இல்லைம்பாங்க. அப்படியே ஒரு டயத்தில் அப்படியே உச்சத்தில் இருப்பீங்க, ஒரு டயத்தில் ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி ஆகும். தயவுசெய்து கவனம் வச்சுக்கணும். இந்த மாதம் அந்த பாதகாதிபதி லக்னத்தில் வர்றது பெருமை புகழுக்காக தன்னையே இழந்து காணாம போயிடுவீங்க. அதுக்கு தான் உதாரணத்துக்கு இந்த ராஜராஜ சோழன் அவர் கட்டிய அந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா 1000 வருடங்கள் அப்படியே தாண்டி அது பாட்டுக்கு நிலைத்து நிற்கும், அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் அவர் இருந்த இடம் தெரியாமல் எங்கே இருக்காரு, அவர் சமாதியை கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லாதபடி அப்படி ஒரு, அதுதான் பாதகம். காலப்புருஷத்துப்படி 11ஆம் இடம்ங்கிறது பாதகம். பேராசையாக பெருசாக செய்கிறப்ப தன்னை இழக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதியாக வந்து லக்னத்திலே இருக்கிறது, லக்னாதிபதி ஆட்சியாக இருந்து அவரோட சேர்றப்ப ஓவராக பெரட்டில்லாம் உருட்டில்லான்னு ஓவராக அகலக்கால் வைக்கிறதெல்லாம் பண்ணுவீங்க, ஜாக்கிரதை. ஏன்னா 2, 8ல் ராகு கேது இருக்கிறது, இது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் கூட்டாளிகள், பார்ட்னர் வழி, குடும்பத்தினர் வழி கொஞ்சம் முரண்பாடுகள் வராதபடி, தன ரீதியாகவும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினரெல்லாம் ரொம்ப நம்பி செய்யாதபடி கவனமாக பொருத்தம் பார்த்து ப்ராப்பராக பங்கு வச்சுக்கிறது, பங்குதாரராக மாற்றிக்கிறது, இல்லாட்டி ப்ராப்பராக அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போட்டு ப்ராப்பராக செய்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே தானம் கொடுக்குற மாதிரி, பெரிய அதே நல்லது பண்ணுற மாதிரி அப்படி, ஏன்னா வச்சா குடுமி சரைச்சா மொட்டைங்கிற மாதிரி தான் நீங்கள் பிகவ் பண்ணுவீங்க, ஜாக்கிரதை. 2, 8 பிரச்சனை பண்ணும். 2, 11 கூடையவன் 4ல் இருந்து வேற கெடுப்பான் இருக்கேன். தன லாபங்களை கெடுத்து விட்டுருவான், நம்பி ஏமாந்துருவீங்க.
ஏன்னா அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். ஆனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் வக்ரம் பெறதால பயந்துக்கிட்டே சரி போனாலும் போகுது அப்படின்னு ஓரளவுக்கு தானம் செய்கிறது, உதவி செய்கிறது அப்படி பண்ணி அது வருது வரல பரவாயில்ல விடு அப்படின்னு செய்கிறது நல்லபடியாக வரும். அண்ட் 6ஆம் இடத்ததிபதியான சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் வழியாக சில போட்டி, பொறாமைகள், பகை, விரோதம் வர்ற மாதிரி தான் ஒரு சூழல் வரும். ஏன்னா பாதகாதிபதியும் லக்னத்தில் இருக்கிறதால நீங்கள் மேட்டிமை குணத்தோட செயல்படாமல் மற்றவங்களோட இணைந்து செயல்படுங்க. மற்றவங்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பது போல செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா லக்னத்துக்கு 5, 8 கூடை அந்த புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்பவனே மாறிடலாம். அதனால தான் தலைப்பில் நினைத்ததை முடித்து அப்படின்ட்டு இருக்கேன். அந்த புதனும் பார்த்தீங்கன்னா 4/1/2025 வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 11ஆம் இடம் வந்துடுறார். அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், லாபங்கள் கிடைத்தே தீரும். ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறப்ப அபரிமிதமாக எதிர்பாராத லாபம் கிடைக்கும். 5ஆம் இடத்ததிபதியாக போய் 11ல் இருக்கிறப்ப பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறும். அவர் யாரு கூட சேர்ந்திருக்கார்? 7ஆம் இடத்ததிபதியான சூரியனோட. சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பு. நல்ல பெரிய வாய்ப்புகள், பெரிய மனிதர்கள் ஆதரவு, பெரிய கான்ட்ராக்ட், உங்களை விட வலிமை மிக்கவர், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அவங்க தொடர்பு, அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட நாடி வர்றது, அதன் மூலம் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் பெரியவர் வழி பெரும் லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். பட் 2, 8ல் ராகு கேது இருக்கிறது, அர்த்தாஷ்டம குருவாக இருப்பது, சனி பகவானும் ஜென்ம சனியாக இருப்பது, அதெல்லாம் பார்த்துக்கணும். சுகக்கேடு வராமல், உடம்பு கெடாதபடி, முறிவு பிரிவு ஏற்படாதபடி நீங்கள் செயல்படணும்னா நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா அந்த நிபுணத்துவம் கண்டிப்பாக வெளிப்படும். ஏன்னா அந்த புதன் 4/1/2025க்கு அப்புறம் 11ஆம் இடம் போகிறப்ப சூரியன் புதன் இணைந்து 11ல் இருக்கிறது மிகவும் சிறப்பு. நூதனமாக வித்தியாசமாலாம் செஞ்சு எக்ஸ்பர்டைஸ் உங்களுடைய பேராற்றலை காட்டுறது, அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு வரும். அதன் மூலம் புகழ் பெருமை இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. 9ஆம் இடத்து லக்னத்தில் இருக்கிறப்ப பூர்வ பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்கை, பெரிய அளவுக்கு நீடித்த வருமானம் கிடைக்கிற மாதிரி, இல்லை பரம்பரை சொத்துக்கள் வழியாக நன்மைகள், பரம்பரை சொத்துக்களை நீங்கள் உருவாக்குவது, ஒரு பெரிய கட்டடம், பெரிய பங்களா, பெரிய இது உருவாக்கி அதன் மூலம் உங்களுக்கு புகழ் கிடைப்பது இப்படிலாம் கிடைக்குங்க. ஏன்னா சுக்கிரன் கட்டிடம் இதுக்கெல்லாம் உரியவர்கள். அண்டு எதிர்பாலினர் வகையில் ஒரு எச்சரிக்கை உணர்வுங்கிறது அவசியம் வேண்டும். அன்பு பாசம் காட்டி, இல்லை அழகு அந்த கவர்ச்சி காட்டி உங்களை கெடுக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு. நீங்களும் பெருந்தன்மையாக பிஹேவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்றும் பண்ணி தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனை, முறிவு, பிரிவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் லக்னத்துக்கு 3, 10 கூடைய அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்புன்னு சொல்லணும். தைரியம் இல்லாமல் ஒரு குழம்புற மாதிரி இருக்கும். ஆனால் அவரே நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்குறப்ப, அதாவது பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்பட மாட்டீங்க, பயப்படக்கூடாத விஷயத்துக்கு பயப்படுவீங்க. இப்படி ஒரு சொதப்பல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலம் முயற்சிகளை தவிர்ப்பது, நல்ல வாய்ப்புகளை இழப்பது, பெரிய தொழில் வேலை ரீதியாக டெவலப்மெண்ட் வர்றதை கெடுத்துக்கிறது, இப்படிலாம் வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அவன் ஆகாதவனாக இருக்கிறான். கெட்டவன் 6ஆம் இடத்துல மறையிறது நல்லது. ஆனால் உச்ச பலனாக கொடுக்குற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதியும் 7ல் இருக்கிறதால மற்றவங்க சூழல் வழியாக பகை விரோதம் வரும். குறிப்பாக பெரியவங்கள்ட்ட முறைச்சிக்கவே கூடாது. கீழே உள்ளவங்கள்ட்டையாவது சற்று வார்த்தை கூட குறைச்சி பேசிட்டா கூட பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது, சமாளிச்சிக்கலாம். அவங்களுக்கு நல்லது பண்ணி திட்டம்பா கோச்சிக்காத, இருந்தா இதை வச்சுக்க, சாப்பிடு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு அவனை ஜில் தட்டிட முடியும். உங்களுக்கு ஈக்குவலாக உள்ளவங்க மேலே உள்ளவங்கள்ட்ட பகைச்சிக்கிட்டிங்கன்னா பெரிய நீடித்த நன்மைகள், பெரிய லாபம், பெரும் லாபம் வரும்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. அதை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி வரும். அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம குரு அண்டு சர்ப்ப தோஷத்தில் 2, 8ல் ராகு கேது இருக்கிறது, இதெல்லாம் 3மே டேஞ்சராக இருக்குது. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் தப்பிப்பீங்க. 5, 9 குறையவர்கள்
அந்த நன்மையை கொடுத்து பெரும் லாபத்தை கொடுத்து உங்களை விட அவங்களோட லிங்க்கு, அவங்களோட நீடித்த பயணம் இல்லை இப்போ செய்யக்கூடிய காரியம் வழியாக நீடித்த பங்குகள் பலன் கிடைக்கிற மாதிரி, லாபம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். இல்லை 8ல் உள்ள கேது சிக்கலை தான் பண்ணுவார். முறிவு பிரிவை ஏற்படுத்தி விட்டுருவார். ஏன்னா எல்லாம் நெகட்டிவாக இருக்கு. ராகு கேது நெகட்டிவ், சனி பகவான் நெகட்டிவ், அது ஜென்ம சனியாக 7ல் இருக்கார். குரு பகவான் தன லாபாதிபதியும் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறது. எல்லாம் டேஞ்சராக இருக்குது. இருந்தாலும் மிராக்களை பார்க்கலாம் பெரிய மனிதர்கள் மூலமாக. எப்போ நான்கிற தன்மை அந்த திமிரு, ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி 11வது ராசியாக வர்றதால பேராசையோட செயல்படுறது, இல்லாட்டி நான்கிற தன்மை, ஏன்னா சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் ஜென்ம சனியாக. அப்படி பண்ணுறப்ப தாங்க சிக்கல் வரும். மெடிடேட் பண்ணிவிட்டு இது கடவுள் கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு அதுவும் வர்றவங்க பெரிய மனிதர்களாக வர்றப்ப அப்படியே சரண்டரிங் கான்செப்டில் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இறங்குவீங்க. நீங்கள் ஒரு வேலைக்காரர் போல தான் இருப்பீங்க. அந்த இது ப்ளஸ்ஸை ஏற்படுத்தும். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு கெடுக்கிற மாதிரி ராகு கேது இருக்கே, உடம்பு தைரியம் இல்லாதபடி உடம்பை கெடுக்கிற மாதிரி. ஏன்னா 3ஆம் இடத்ததிபதியும் அந்த 6ல் போய் மறைகிறது. அது ஒரு நீச்ச வீடாக இருக்கிறது. அது வக்ரம் பெறதால திடீர்னு பயம் இருக்கும் சில விஷயத்துக்கு. அதுக்கு தான் இந்த மாற்றி செய்வீங்கன்னு. பயப்படக்கூடிய விஷயத்துக்கு பயப்பட மாட்டீங்க, ஏதாவது செஞ்சு சிக்கலை ஏற்படுத்திக்குவீங்க. பயப்படக்கூடாத விஷயத்துக்கு பயந்து வாய்ப்பை இழந்துடுவீங்க. இந்த மாதிரிலாம் பாதகம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா இந்த மாதம் நான் சொன்னபடி நினைத்ததை முடிச்சிடுவீங்கங்க. அதுக்கு பெரியவங்க, மற்ற சூழல், நல்ல சூழல், பெரிய வாய்ப்புகள், பெரிய மனிதர்கள் ஆதரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே செய்கிறதெல்லாம் கூட, ஏன்னா 8ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்கிறதால எதிர்பாராத நன்மையாக லாபமாக உங்களுக்கு முடிஞ்சிடும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.